Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ் வந்துட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து அதாவது ஆஸ் அ டிசைனராக ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது வந்து நம்மளுக்கு 2D மாடல்ஸ் வந்து எப்படி டயக்ராம் வந்து கன்வெர்ட் பண்ணுறது, 2Dலேருந்து எப்படி 3D கன்வெர்ட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். அந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து AutoCADல வந்துட்டு நம்ம வந்து பேசிக் டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா பேசிக் டூல்ஸ் எல்லாம் பண்ணிட்டாக்கா நம்ம வந்து எப்படி பார்ட் வந்து 2Dலேருந்து 3D கன்வெர்ட் பண்ணுறது, ஐசோமெட்ரிக் ப்ரொசஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ 3D கம்போனன்ட்ஸ் வந்து 3D எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரூட், பாஸ், ரிவால்வ், ஸ்கிரிப்ட், யூனிட், எக்ஸ்ட்ரூட், ஸ்மூத் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் வந்துட்டு இப்போ நம்ம மாடிஃபைட் டூல்ஸில் வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த பேட்டர்ன் டைப்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தோம். இப்போ இதில் வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் வந்துட்டு நமக்கு இங்கே வந்து 3D அலைன்மெண்ட் இருக்குது, 3D ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து 3D ஸ்கேல் லைன் இருக்குது. அது வந்து எனக்கு ஸ்கேல் ஆப்ஜெக்ட் நார்மலாக எனக்கு வந்துட்டு இங்கே ஸ்கேலிங் ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதில் வந்துட்டு என்ன ஆகுனாக்கா எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்கேல் கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 3D கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஐசோமெட்ரிக் கன்வெர்ட் வந்துட்டு ஷேட் வித் எட்ஜஸ் வந்து கொடுத்துட்டோம்னா இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்துட்டு நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு பாருங்க இந்த மாதிரி அலைன்மெண்ட் பாருங்க ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு என்டர்ஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு வந்து இந்த பேஸ் பாயிண்ட் எது கேட்குது, எனக்கு வந்து இதில் வந்து பேஸ் பாயிண்ட் எதுன்னு கொடுத்துட்டோன்னா நான் இப்போ எனக்கு அந்த பாட்டு வந்துட்டு எந்த பொசிஷன் வந்து எனக்கு அது ரொட்டேட் ஆகணுன்றது வந்துட்டு நம்ம வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் கீழே கொடுத்து கிளிக் பண்ணுறோன்னா எனக்கு அந்த பாட்டுக்கு வந்துட்டு நான் எந்த வச்சுருந்தாலும் இந்த பாட்டுக்கு எனக்கு வந்துட்டு எக்ஸிட் ஆகும். இப்போ இந்த பொசிஷன் வந்துட்டு எனக்கு அந்த பாட்டு வேணும்னு கிளிக் பண்ணுறேனாக்கா எனக்கு அந்த பாட்டு வந்துட்டு எனக்கு அந்த பாட்டில் வந்து அது வந்து ரொட்டேட் ஆகி இதில் வந்து நான் எக்ஸாக்சிஸ் Z ஆக்சிஸ் 3 ஆக்சிஸை கொடுத்தோன்னே எனக்கு வந்து அந்த பாட்டு வந்துட்டு 3 ஒருத்தனுக்கு இது வருது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்க போகிறது நம்ம வந்துட்டு ஃபில்லெட் கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்லெட் கமெண்ட் வந்துட்டோன்னே எனக்கு நீங்கள் நார்மலாக எட்ஜ் கமெண்ட் தெரியுமா, அந்த எட்ஜ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். அந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த எட்ஜை செலக்ட் இருக்குது. அதில் வந்து பாயிண்ட் வந்துட்டு எனக்கு 150 கொடுத்துட்டோம்னா கூட அதில் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருந்தாக்கா இந்த பாட்டு அந்த பாட்டுக்கு வந்துட்டு 50 வந்து இது ஃபில்லெட் ஆகிடுச்சு. அந்த பாட்டு இந்த ஃபில்லெட் நம்ம வந்துட்டு எது யூஸ் பண்ணுவோம்னாக்கா நம்ம வந்துட்டு ஃபில்லெட்டில் ஷார்ப் டூல்ஸ் என்ன எனக்கு இருக்குது திரும்ப ஷார்ப் டூல்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு எனக்கு எதுவும் ஸ்க்ராச்சஸ் ஆகக்கூடாது, இல்லை பாடியில் நான் போகும்போது என்ன எனக்கு லோட் எடுக்கும்போது அந்த ஸ்க்ராச்சஸ் எனக்கு ஆகக்கூடாது. 100% நம்ம வந்துட்டு எந்த பார்ட்லேயே விட்டு நம்ம வந்து எட்ஜில் வந்துட்டு வந்து ஃபுல் சர்ஃபேஸ் தான் வந்து இண்டிகேட்டர் அந்த ஃபில்லெட் கர்வ் பொசிஷன் வந்து கொடுத்துருப்போம். அதுலேருந்து எனக்கு டேமேஜ் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக மட்டும் போகுது. அதில் வந்து இண்டிகேட்டர் இருக்குது சுத்தம் ஓகேங்களா. அதனால் இப்போ வந்து நான் கார்னர் ப்ளேஸ் கொடுத்துட்டு ஃபில்லெட் கொடுத்தேன். அந்த நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்துட்டு சாம்பர்ன்றது இண்டிகேட்டர் இருக்குது. சாம்பரில் வந்துட்டு எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் அந்த ஆங்கிள் தான் ரெண்டு இண்டிகேட் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸும் ஆங்கிளுக்கு வந்துட்டு ரெண்டுமே காமிக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கிரியேட்டட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோன்னா எனக்கு சாம்பர்ன்றது கொடுக்கும். சாம்பர்ன்றது கொடுத்துட்டு எனக்கு வந்து ஆங்கிள் மல்டிப்பிளாக அந்த ட்ரிம்மாக மெத்தடாகிட்டு இது வந்து என்னென்னாக்கா நான் டிஸ்டன்ஸ் கொடுத்தனாக்கா இப்போ 45 அட் டைம் என்ன ஈச் 45 கொடுத்துருவோம். அதே நான் வந்து டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் கொடுத்தனாக்கா 45 டிகிரிக்கு 30 லென்த்துக்கு எனக்கு வந்து இப்படின்றது வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ நிறைய பிளேஸில் அதை யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து என்னக்கா இப்போ எனக்கு வந்து ஃபில்லெட் சாம்பர் நான் கொடுத்துட்டேன் கூட சாம்பர் கொடுத்தனா கூட எனக்கு 60% வந்து ஃபில்லெட்டாக தான் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியில் சாம்பர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் திருப்பி சேம் எஸ்டிஎஸ் வந்துட்டு அந்த கார்னர் பொசிஷன்ஸ் ஃபில்லெட் பண்ணுறதுனால வந்து நான் சொல்லுவேன் எனக்கு எதாவது ஸ்லைடிங் பொசிஷன் வந்துச்சுல எனக்கு எதாவது ஸ்லைடு வேணும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து கூட நம்ம வந்து ஆங்கிள் டிஸ்டன்ஸ் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எங்கே இதுக்கு வேணும் கேட்குது 3 பாயிண்ட் கொடுக்குறேன். அந்த இப்போ 3 பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணுறோன்னே எங்கே பாயிண்ட் கொடுக்குறேன். அந்த இப்போ எனக்கு வந்து இது கிளிக் பண்ணுற உடனே எனக்கு வந்துட்டு இது எக்ஸ்ட்ரா உள்ள வேணுமோ இல்லை இருக்குதா இதில் கரண்ட்லேயே கேட்குது எனக்கு இதில் தான் இருக்கட்டும். அதில் எனக்கு எவ்வளோ வந்து எனக்கு ஆகும்ன்றது வந்துட்டு இங்கே வந்து டைமென்ஷன்ஸுக்கு தெரியும். அதில் வந்துட்டு கொடுத்துட்டு 30 கொடுத்துருக்கேன். இது சாம்பர் வந்து ஆகிட்டு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துது. அந்த நம்ம இந்த கார்னர் பொசிஷன்ஸ் வந்துட்டு இப்போ இந்த திருப்பி இந்த கார்னர் பொசிஷன்ஸ் வந்து சேம் ஆஸ்டிஸாக ஃபில்லெட் கொடுக்கணுன்றதுனால வந்துட்டு நம்ம ஃபில்லெட் ஆப்ஷன்ஸ்க்கு ஜாஸ்தி போகும். அந்த இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டோம்னா நம்ம இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம வந்து காப்பி அந்த ரொட்டேட் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கணும். அந்த இப்போ வந்து நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா 3D ரொட்டேட்டர் வந்துட்டு நம்ம 3D ஆர்பிட்ன்றதெல்லாம் வந்து டிக்கெட் இந்த 3D ஆர்பிட்ன்றது வந்துட்டோன்னே எனக்கு வந்துட்டு இந்த இங்கே ரெண்டு இருக்குது பாருங்கள். 3D ரொட்டேட்டட் இருக்குது, 3D ஆர்பிட்ன்னு இருக்குது. அந்த 3D அது ஓப்பன் ப்ராக்கெட் டிவோன்ட் இருக்குது. ஓகே இது வந்துட்டு என்னென்னன்றது டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறாக்கா நான் 3D ஆர்பிட்ன்றது வந்து கிளிக் பண்ணுறாக்கா எனக்கு இந்த பார்ட்டில் வந்துட்டு எனக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு டாப்பு சைடு வியூ எல்லா வியூவையும் நான் வந்துட்டு இது எல்லா வியூவிலும் டாப்பு பாட்டம் எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு எனக்கு வந்து இது 3D ஓன்ட்டு இருக்குது தெரியுமா. அதே வந்துட்டு எனக்கு 3D ஆர்பிட்ன்னு இருக்குது தெரியுமா. அந்த 3D ஆர்பிட்ன்றதை வந்துட்டு எனக்கு ஆங்கிள் வந்து ரொட்டேட் ஆகிடும். அந்த ஆங்கிள் ரொட்டேட் பார்ட்டில் வந்துட்டு எனக்கு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த க்ரீன் கலர் லைன் வந்து இண்டிகேட் ஆகும். சேம் ஆஸ் அது அந்த போர்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் ஆகும். பட் இதில் வந்துட்டு எனக்கு அந்த பார்ட் இது வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி வீல் ரொட்டேட் வேணுமோ
அந்த ரொட்டேட்டில் நான் வந்து ரொட்டேட் பண்ணிட்டேன். பட் என்னென்னாக்கா எனக்கு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் லைனில் வந்து இண்டிகேட்டர் இருக்கும். நான் பார்ட் வந்து ரொட்டேட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு இந்த பார்ட்டில் இங்கே ரொட்டேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு 3Dன்றது தெரியும். 3D ரொட்டேட்ன்றது வந்துட்டு கொடுத்தேனாக்கா எனக்கு 3D ரொட்டேட் கொடுத்துட்டோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அப்புறம் என்டர் கொடுத்துட்ட உடனே அப்புறம் வந்துட்டு எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுமோ, ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகுமோ, இல்லை ஜெட் ஆக்சிஸில் மூவ் ஆகுமான்றது பார்ட்டு தான் மூவ் ஆகும். நம்மளுக்கு அந்த பார்ட்டு கூட வந்துட்டு வியூ த ரொட்டேஷன் மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இப்போ கஸ்டமைஸ் வியூ வந்துட்டு நம்ம பாருங்க எனக்கு கஸ்டமைஸ் வியூவில் வந்து அது ரொட்டேட்டாக ஒரு பார்ட்டு மட்டும் தான் எனக்கு மூவ் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பார்ட் 360 டிகிரி வியூ தான் ரொட்டேட் பண்ண முடியும் அன்றது இண்டிகேட்டர் நினைக்கிறோம். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து ரொட்டேட் பார்ட்டு கூட இது கூட அதான் இருக்குது சேம் வந்துட்டு. ஸோ தட் எனக்கு 3D கொடுத்துட்டு உடனே எனக்கு வந்து பார்ட் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு வியூ கூடவே வந்துட்டு எனக்கு பிளேஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ தட் இந்த மாதிரி கொடுத்துட்டு உடனே அந்த எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்ட்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து இது ரெவன்யூ சஜெக்ட் பண்ணி நினைக்கிறேன். அதை அடுத்தபடியில் வந்து நம்ம வந்து மாடல்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே. Until this is time for Santosh CAD NEST available. If you like what is your click on the subscribe button and comment below. Thank you.